ஏதோ ஒரு வகையில் சந்திச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குது. ரெண்டாவது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், வளவாளர் வந்து 3 மொழியிலையும் சரளமாக அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். மற்றது அதே நேரத்தில் உங்களுக்கு பலர் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆகவே சிலருக்கு தெரியாட்டி இன்னும் எங்களுக்கான ஒரு இணைப்பை குணத்துவம் பெற்றவர்களையும் நாங்கள் அதில் ஒரு அங்கத்துவமாக உள்வாங்கி எங்களுடைய பயணங்களை கொண்டு செல்வது எங்களுடைய வளவாளர் அவருடைய கையில் வந்து நாங்கள் இந்த நிகழ்வை ஒப்படைக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வை வந்து எங்களுக்கு சிறப்பாக செய்தல்வதற்காக மாவட்டம் அல்லது இந்த கரையோர பகுதிகள், இந்த தீவிரங்களாக இருக்கலாம், மற்றது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பூநகரி பகுதிகளை பிரதமான ஒரு போதை வஸ்து மையங்களாக இலங்கையில் பார்க்கக்கூடிய ஒரு அபாயகரமான அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வந்து இன்று வரைக்கும் அது பயணித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போதை வஸ்துக்களுக்கு எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் அன்று சிலரினால் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பரந்த அளவில் எங்களுடைய பாடசாலை சமூகத்தை கூடிய சீரழிக்கக்கூடிய நிலையில் அது ஒரு மிகவும் பரந்த அளவில் வந்து அதை பயணிக்கக்கூடியதாக நாங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பல்வேறு நீதிமன்ற சாட்சியங்களையும் பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகப்படுகின்ற ஒரு அபாயகரமான நிலை, அதனை எவ்வாறு நாங்கள் தகர்க்கலாம் அல்லது எவ்வாறு அந்த அநீதிக்கு எதிராக கூட்டாக குரல் கொடுக்கலாம். பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், பலர் கூட்டாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் ஒரு செயற்திட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் இணைந்து மன்னார், யாழ்ப்பாணம் உள்ள தீவுகள் இவ்வாறான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம். ஒரு பகுதியாக இன்றைக்கு அதோனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஒன்று சேர்த்து இந்த கூட்டு கலந்துரையாடலையும் இந்த செயல் அமர்வையும் நாங்கள் முன்னெடுக்கிறக்கு இருக்கிறோம். உருவாக இருக்கும் அநேகமாக மதியம் வரைக்கும் உங்களோட மதிய உணவு வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி 12 வருடங்களாக நான் இந்த துறையில் இருக்கிறேன். அந்த 12 வருடங்களும் நான் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் டெய்லி கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைக்கும் என்ன நோக்கம், இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களிடமிருந்து எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாலேஜ் அடிப்படை இன்றைக்கு எது நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மாதிரியான அந்த நாலேஜை நான் உங்களுக்கு தாரத்துக்கு விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் முந்தைய நீண்ட காலத்துக்கு பின்னால் நான் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். மன்னாருக்கு வந்திருக்கிறேன். 2010ஆம் ஆண்டு நான் மன்னாரில் தான் இருந்தது. 10லிருந்து 12 வரையும் மன்னாரில் இருந்திருக்கிறேன். பட் அதுக்கு பின்னால் இடைக்கில வந்து போனாலும் அறிமுகங்கள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. எனவே விக்ரம் சுதர்ஷன் மன்னர் நாகரத்திலே